கூட்டத்தின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். கர்த்தர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அதிசயங்களை நடப்பிப்பார். What a peace we often forfeit, for we don't carry everything to the Lord in prayer. ஏன் நம்ம பெரிதான சமாதானத்தை இழந்து போகிறோம்? எல்லாவற்றையும் ஜெபத்தில் தேவனிடத்தில் கொண்டு போகிறதில்லை. ஒரு அருமையான வேத பகுதியை வாசித்து why should we carry everything to the Lord in prayer? எல்லாவற்றையும் ஏன் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்? இயற்கையாக நமக்கு ஒரு சுபாவம் இருக்குது. நம்முடைய கஷ்டங்கள் பாரங்களை யார்கிட்டையாவது சொல்கிறோம். சிலர் கணவன் மனைவி சொல்லுவாங்க, பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க, சில பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறோம், ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்கிறோம். மகனை பற்றி, மகளை பற்றி, மருமகளை பற்றி, மாமியாரை பற்றி, வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனை, வீட்டில் வந்து மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நம்ம ஷேர் பண்ணுறோம். இயற்கையாக நம்முடைய படைப்பில் நமக்கு அந்த டிப்ரெஷன் இல்லைன்னா ஒரு பாரம் வரும்போது யார்கிட்டையாவது சொல்லணும், யாராவது நம்மளை புரிஞ்சுக்கணும். யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைகள் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, நான் யார்கிட்டையாவது சொல்லணும், யாராவது என் பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கான்ஸ்டியூஷன், நம்முடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஆனால் யார்கிட்ட சொன்னாலும் பிரச்சனை அதிகமாகுது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. யார்கிட்டயே போய் சொல்கிறோம், ஊழியக்காரங்கிட்ட சொல்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறோம். சில வேளை யார்கிட்டையுமே சொல்ல முடியலன்னா தனியாக உட்காந்து புலம்புறோம், பாத்ரூமில் உட்காந்து புலம்புறோம். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு தாயார் அந்த குடும்பத்தில் மகனுக்கு திருமணமான பிறகு குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. அந்த அம்மாவால் அந்த வீட்டில் வாழ முடியலை. மகனும் மருமக அந்த அம்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அந்த அம்மா நினைக்குது. ஒரு நாள் அந்த அம்மா வீட்டை விட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்கப்பா, நம்மளை யாருமே புரிஞ்சிக்கல, என்னை வீட்டில் இருக்கவே பிடிக்கலை, என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, சும்மா ரூல்ஸ் போட்டே இருக்கிறீங்க, இங்கே நிற்காது, அங்கே உட்காராது, இதை செய்யாது, அதை செய்யாது, நான் ஹாஸ்டலுக்கு போக போகிறேன். அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு அந்த வீட்டில் இருக்க முடியலை. அப்படியே ஒரு நாள் ராத்திரி பரட்டு போகிறாங்க, எங்கே போகிறோன்னு தெரியல, போயிட்டே இருக்காங்க. ரொம்ப இருட்டிடுச்சு, அதுக்கு மேலே போக முடியலை. அங்கே ஒரு பாலடைஞ்ச ஒரு மண்டபம் இருந்தது. ஏற்கனவே அது உடஞ்சி நொறுங்கின மாதிரி இருந்துச்சு. ஒரு தூணில் நின்றுட்டு இருந்துச்சு. இவங்க உட்காந்து அப்படியே புலம்ப ஆரம்பித்தான். இப்படி பற்றி வளர்த்த பிள்ளை இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அந்த அப்படி இருந்து இப்படிலாம் யோசித்தேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. புலம்பிகிட்டே இருக்கான். டம சத்தங்கைக்கு என்னென்னா அந்த ஒரு தூணும் அப்படியே உடைய ஆரம்பித்து அந்த கட்டடமே கீழே விழுது. நல்ல வேளை அந்த அம்மா வெளியே போயிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. என்னடா இங்கே வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இந்த கட்டடமும் விழுந்துருச்சே அப்படிங்கும்போது அங்கே விழுந்து கிடந்த ஒரு கல் பேசிட்டான். விழுந்து கிடந்த கல் பேசிட்டான். ஆமாம்மா, ஒன்றை மாதிரி வர்றவங்க போகிறவங்கெல்லாம் உட்காந்து புலம்பி 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 தான் அந்த 3 தூணும் விழுந்தது. நான் மாத்திரம்தான் கொஞ்சம் நின்றுக்கிட்டு இருந்தேன், நீ புலம்புனதில் நானும் விழுந்துட்டேன்னு சொன்னேன். இப்படி எங்கேயோ கல்லுகிட்ட கூட போய் நம்ம புலம்புறோம். அப்படி தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நமக்கு வேதம் சொல்லுது, டேக் ஆல் யுவர் கேர்ஸ் டு தி லார்ட். ஆண்டவர்கிட்ட போய் நீ புலம்பு, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்லுங்கள்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் பாரத்தை எல்லாம் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஒரு வேத பகுதியை நான் சுட்டி காட்டி கடந்து போக விரும்புகிறேன். மார்க்கு 1ஆம் அதிகாரம், Gospel according to St. Mark chapter 1 from verse 29 to 34, 29லிருந்து 34 வரைக்கும் வாசிப்போம். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். ஒரு கூட்டமான விசுவாசிகள், குறிப்பாக யோவான்,
யோவானுடைய பிரதர் யாக்கோபு, இவங்கெல்லாம் சீமோன் அந்திரியா என்பவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தார். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாக, ஒரு சின்ன பிரச்சனை, மாமியாருக்கு ஜுரம். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவருக்கு சொன்னாங்க. இந்த பாருங்க, சொல்லணும், அவருக்கெல்லாம் தெரியும், என் கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும், என் பாரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். இல்லை, ஒரு பிரச்சனை இருக்கு சொன்னாங்க. ஆண்டவரே, இந்த மாமி அப்படி ஜுரமாக இருக்கா அப்படின்னு உடனே சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒரு வீட்டில் போனாங்க, ஜெபம் பண்ணாங்க, அவளுக்கு சோமாயிடுச்சு. சாயந்தரமே ஒரு கூட்டம் ஜனம் அங்கே ஜபத்துக்காக வந்துட்டாங்க. பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லோரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, 29வது வசனம் வாசிங்க. உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு, இந்த உடனே பிரியமானவர்களே, இதுக்கு கிரேக்கத்தில் யூத்தியோஸ் டைரக்ட்லி, நேரடியா அப்படின்னு பொருள். 20வது வசனத்தில் பார்க்குறோம், உடனே நேரடியா அவங்க ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. கூட யாக்கோபு யோவான்லாம் போகிறாங்க, ஒரு கூட ஜனம் போயிருப்பாங்க. ஸோ உடனே அவங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க. 30வது வசனத்தில் அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாக இருக்கிறாங்க. திரும்ப அவங்க அருமையான ஒரு வார்த்தையை பார்க்குறோம், உடனே அங்கே போய் டைம்லாம் வேஸ்ட் பண்ணல, காஃபி குடிங்க சாப்பிடுங்கலாம் இல்லை, போன உடனே உள்ளே போன. இந்த பாருங்கள், எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. 12 வருஷம் கழித்து சொல்லலை, ஜபாலயத்துலேருந்து வீட்டுக்கு வர்றாங்க. உடனே அங்கேயும் அந்த ஈட்டியோஸ் என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழில் உடனே அப்படின்னு இருக்குது, நேரடியாக. ஆங்கிலத்தில் 3 வெவ்வேறான சொற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் கிரேக்கத்துலேயும் தமிழ்லேயும் ஒரே சொல் தான், உடனே, இமீடியட்லி, டைரக்ட்லி. அவர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோடனே அவர் கிட்ட போய் அவர் கையை பிடித்து தூக்கி விட்டார். உடனே, அதுவும் ஈத்தியோஸ், இமீடியட்லி. அவங்க ஜுரம் அவங்கள விட்டு நீங்கிச்சு. உடனே அந்த அம்மா எழுப்பி காஃபி போட்டு கொடுக்குறாங்க. பிரியமானவர்கள், இந்த செய்தி பரவுது. அநேகர் ஜபத்துக்காக வந்துட்டாங்க. அநேகர் அங்கே ஜபத்துக்காக கூடி வர்றாங்க. வியாதியஸ்தர்கள், பிசாசு பிடித்தவர்கள் எல்லாரையும் அவர் சுகமாக்குறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. ஏன் அவர்கிட்ட சொல்லணும்? ஏன் அவங்க சொன்னாங்க? ஒரு விசுவாசம். நம்ம விசுவாசம் சொல்கிறோமே, விசுவாசம்னா என்ன? எபிரேய 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1:1 ரொம்ப ஈஸியாக நினைவச்சுக்கலாம். விசுவாசம் சொல்கிறோமே, விசுவாசம்னா என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும். நான் நம்புகிறேன், இயேசு சுகமாக்குவார் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்குது, அசையாமல் இருக்குது. கண்டிப்பாக இயேசு செய்வார், இயேசு செய்ய வல்லவர். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கல, எனக்கு கிடைக்கும் நிச்சயம் இருக்கு. நான் நம்புகிறேன், நம்புறதுனுடைய உறுதி. இட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஹோப் ஃபார். நான் எதை நம்பி இருக்குன்னா அதுக்குரிய சப்ஸ்டன்ஸ், அதுக்கு அடித்தளமே என்னது? விசுவாசம். அப்புறம் ஃபெய்த் இஸ் த பிலீவிங் எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். நான் பார்க்கல, ஆனால் நல்லா தெரியும் கர்த்தர் செய்வார். இன்னும் நான் பார்க்கல, அதான் விசுவாசம். விசுவாசங்கிறது நாம் நம்புகிறதை பெற்றுக்கொள்வதல்ல. பிலீவிங் இஸ் நாட் ரிசீவிங். ஃபெய்த் இஸ் நாட் ரிசீவிங் வாட் வி பிலீவ். ஆபிரகாம் தான் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ளாமல் மரித்தான் அப்படின்னு விசுவாசித்தான். கையால் செய்யப்படாத ஒரு நகரம் வரும் விசுவாசித்தான், பெற்றுக்கொள்ளாமலே மரித்தான். ஃபெய்த் இஸ் நாட் ரிசீவிங் வாட் வி பிலீவ். இப்போ ஃபெய்த்னா என்ன? எழுதிக்கோங்க. ஃபெய்த் இஸ் பிலீவிங் வாட் காட் கேன் டூ. தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை நம்புவதுதான் விசுவாசம்.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நேபுகாத்நேச்சாரே, உம்முடைய கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் விடுவிக்க முடியும். விடுவித்தாலும் சரி, விடுவியாமற் போனாலும் சரி, நாங்கள் அவரே ஆராதிப்போம். அவர் செய்ய வல்லவர். என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவர். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அது அவர் இஷ்டம். அவருக்கு தெரியும் என்ன நேரம் எப்படி செய்யணும்னு தெரியும். நான் அவருடைய பிள்ளை, எது சரியாக இருக்கும். பிள்ளை அப்பாட்டோட கேட்குது, கண்டிப்பாக கொடுப்பாங்க. பொல்லாதவர்களாகிய நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருப்போம். ஒரு சின்ன குழந்தை கத்தி கேட்கு, கத்தியெல்லாம் தரமாட்டேங்கிறாங்க. அக்கா கத்தி வச்சு காய் வெட்டுறா. அக்கா கேட்டால் மாத்திரம் கொடுக்கீங்களா, நான் கேட்டேன் ஏன் கொடுக்கல? அப்போ தாய்க்கு தெரியும் யாருக்கு கத்தி கொடுக்கணும், யாருக்கு கத்தி கொடுக்கக்கூடாதுன்னு தாய்க்கு தெரியும். அதே போல் உங்களுக்கு நம்ம கேட்கறனால அவர் கொடுப்பார் என்றல்ல, எது எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஆனால் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி நம்ம அவர்கிட்ட கேட்குறதுக்கு காரணம் ஃபெய்த், விசுவாசம். இந்த விசுவாசம் என்பது ஒரு சின்ன ஸ்டடி குறித்து கொள்ளுங்க. இந்த விசுவாசம் என்பது அதிகமாக 5 வழிகளில் நமக்கு வரும். ஃபெய்த் கம்ஸ் இன் 5 டிஃப்ரெண்ட் வேஸ். எப்படியெல்லாம் ஃபெய்த் வருது? ஒன்று, இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய வரம். அதுதான் ஆத்தர் ஆஃப் ஃபெய்த். எப்படி ஆண்டவரே நமக்கு அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசம். நான் ரட்சிக்கப்பட்டு கிருபைக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார். அவர் ஜெபத்தை கேட்குறது எனக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. ரெண்டாவது, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெய்த்துன்னு சொல்லுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெய்த், நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு எத்தனையோ மிராக்கிள் செய்திருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது விசுவாசம். இதை விளக்குவதற்காக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அப்போ நான் உலக பிராரம்பண வேலையில் இருக்கேன். சிஷ்யாங்கிற ஒரு உயர்தர பள்ளிக்கூடத்தில் நான் கணித ஆசிரியராக இருக்கிறேன். அப்போவுமே இந்த அபிஷேக கூட்டங்கள்லாம் நடத்த கர்த்தர் பயன்படுத்தினார். பாஸ்டர் சுந்தரையாவுக்கும் சில முக்கியமான நேரங்களில் பாஸ்டர் சாம் சுந்தரையாவுக்கும் மொழிபெயர்ப்பேன். சுந்தரையாவுக்கு தமிழ்லேருந்து ஆங்கிலத்திலையும், சாம் சுந்தரையாவுக்கு ஆங்கிலத்திலிருந்து தமிழ்லையும் நான் மொழிபெயர்ப்பேன். அன்றைக்கி ஒரு விடுமுறை நாள், ஒரு புதன்கிழமை. நான் ஒரு ரெட்ரீட் கூட்டம் நடத்திட்டு ரொம்ப களைப்பாக நொந்து நூலாக போய் பாஸ்டர் சுந்தரையாவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வாரேன். அவசர அவசரமாக வாரேன். 6:30 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிப்பாங்க, 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி. ஒரு 6:45 போல் வந்து விழுந்திருப்பேன். ஐயா எழுப்பி நின்று பேசுகிறாங்க, மொழிபெயர்க்கணும், ரொம்ப களைப்பாக இருக்கு. ஆனாலும் எப்படியோ மொழிபெயர்க்கிறேன். 8 மணிக்கு முடிச்சிடுவாங்க. அன்றைக்கி ஐயா 8 மணிக்கு முடியலை. நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுற மாதிரி நானும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே சீக்கிரமாக முடிக்கட்டும், நீங்களும் ஜெயிப்பீங்கள்ல. அதே மாதிரி 8 மணி ஆச்சு. தலை சுற்றுது, டேபிளை டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே என்னமோ வெள்ளை வெள்ளையாக இந்த ஐடாட்ஸ் தெரியுது, என்னமோ வெள்ளை வெள்ளையாக பறக்கிற மாதிரி. ஓ, இதுதான் மயக்கம் வர்றதுக்கு முன்னிலையோ, இப்போ மயங்கி விழுந்துருவோமோ அப்படின்னு பயம் இருக்குது. 8:05 அந்த 5 நிமிஷமே அரை மணி நேரம் மாதிரி இருக்கு எனக்கு. முடிக்க மாட்டாரா. என் பாக்கெட், நல்ல பெரிய பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறேன். என் பாக்கெட்டில் 25 பைசா தான் இருக்குது அன்றைக்கி. எங்கள் வீடு டெப்போ பக்கத்தில், அதனால் டிப்போ பக்கத்தில் எங்கள் வீடு. பாக்கெட் அப்போ ஒரு சிங்கிள் சாய் 25 பைசா. டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு கணக்கு ஓடுது. ஒரு சிங்கிள் சாய் குடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்துடலாமா, இல்லை சர்ச்சு பிரசவாக்கத்துலேருந்து கெல்லிஸ் வரைக்கும் போனால் ஒரே ஒரு ஸ்டாண்டு 25 பைசா. கொஞ்சம் அப்படி கெல்லிஸ் வரைக்கும் நடந்து போய் வீட்டுக்கு பஸ்ஸில் போயிடலாமா. சாயா பஸ்ஸா இதுவரை சைடில் ஓடிக்கிட்டு இருக்கு. 8:10 8:15 இருக்கும். ஐயா முடிச்சார். சாயா பஸ்ஸா அப்படின்னு கேட்டு கீழே போகிறேன். சபை மாடியில் இருக்கும். கீழே இறங்கி அவசரமாக போகிறேன். பசி பிடுங்குது. அங்கே ஒரு ஐயா நின்னார். நான் பார்த்ததே கிடையாது கேட்டில். பிரேஸ்லாட் தம்பினார். பிரேஸ்லாட் ஐயா, வாங்க டீ குடிச்சிட்டு போகலான்னார். யாருன்னே தெரியாது. அப்படி யாரும் கூப்பிட்டா நான் போக மாட்டேன். அது மாதிரி கொஞ்சம் ஷை டைப்பு. அன்றைக்கி என் பசினால் இல்லை, என்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியலை. அவ்வளோ உரிமை, வாங்க டீ குடிச்சிட்டு போகலான்னார். டீ குடிக்க போய் உட்காந்தோம். இங்கே பக்கத்தில் ரோமஸ்ங்கிற ஹோட்டலில் தான் டீ குடிக்க உட்காந்தோம். வெயிட்டர் வந்தான்.
உடனே அந்த ஐயா சொன்னாங்க 2 பிரியாணின்னாங்க. நான் பிரதர் அப்படின்னு, இருங்க நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், என் தாசனுக்கு பிரியாணி வாங்கி கொடு என்று. என் பசி அறிந்த தேவன். உலக பிரகாரமான நல்ல வேலையில் இருக்கிறேன், முழு நேர ஊழியத்தில் இல்லை. அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் தரத்தரையாக வடிஞ்சிச்சு. ஆனால் உங்கள்கிட்ட நான் பேசினது இல்லையா, நீங்கள் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளர், உங்களை போய் எப்படி பிரியாணி சாப்பிடவான்னு கூப்பிட நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். அவர் சொல்கிறார், ஆண்டவர் என்னை விடவே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன பொருத்தனை பண்ணேங்க, அவர் டீ குடிக்க கூப்பிடுவேன், அவர் வந்தார்னா பிரியாணி வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன். தப்பாக நினைக்காதீங்கயா, ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினாரியான்னாரு. என் உள்ளம் நொறுங்கிச்சு. இப்படி அநேக சம்பவங்கள் அது என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தியது. வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வர்றதுக்கு அது ஏதுவாக இருந்தது. ஏன்? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். இன்றைய வரைக்கும் நன்மை குறைபடாமல் கர்த்தர் நடத்துகிறார். இந்த 2025 வரைக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன பற்றி தெரியும்? பிரியமான, என்னுடைய தேவைகளுக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக, எங்கள் குடும்ப காரியத்துக்காக, என்னுடைய நோய் செலவுக்காக கூட தனிப்பட்ட முறையில் நேரடியாகவோ மறைமுகமாக கேட்டதில்லை, பெருமைக்காக சொல்லலை, நீங்களும் குறை வைத்ததில்லை. கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஏன் சொல்கிறேன்? எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வாழ்க்கையில் நடந்தது. இது நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துது. 3வது ஆப்சர்வேஷன் ஃபெய்த். ஆப்சர்வேஷன் ஃபெய்த்துன்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை பார்க்குறோம், அப்சர்வ் பண்ணுறோம். அவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, அந்த பரிசுத்தவனுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, அவள் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்ய வல்லவராக இருக்கார். ஒரு ஆப்சர்வேஷனால் காரியத்தை பார்க்குறோம். ஹியரிங் ஃபெய்த், விசுவாசம் கேள்வியினால் வரும். சபையில் சாட்சிகளை கேட்குறோம். ஒரு ஐயா வந்து சொல்கிறாங்க, இப்படி என் பிள்ளை செத்து போச்சு, டாக்டர் செத்துட்டான்னு டிக்ளேர் பண்ணாங்க, ஜபத்துக்கு கொண்டு வந்த ஐயா ஜபிச்சாங்க, என் பிள்ளைக்கு உயிர் வந்துச்சு. சாட்சி சொல்கிறாங்க, நம்ம சபையில் நடந்த சாட்சி. அப்படியா? செத்து போன பிள்ளை உயிரோடு வந்துச்சா? டாக்டர் டிக்ளேர் பண்ண பிள்ளையா? நம்ம சபையில் தான் நடந்துச்சு. சாட்சி வருது. எத்தனை பேர் எவ்வளோ பயங்கரமான சாட்சிகளை சொல்லியிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் சாட்சி இருக்கு. இந்த சாட்சிகளை கேட்க கேட்க நமக்கு விசுவாசம் வருது. 5வது காட்ஸ் வேர்ட் ஃபெய்த். தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். பைபிளில் சொல்லியிருக்க அவர் கைவிட மாட்டேன்னு, அவர் கைவிட மாட்டார். பைபிளில் சொல்லியிருக்க அவர் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கார், அவர் விலக மாட்டார். எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். பைபிளில் சொல்லியிருக்கு. பிரியமானவர்கள், அந்த நாட்களில் சொல்ல சார்ல்ஸ் ஃபின்னியுடைய பிரசங்கத்தினுடைய வலிமையே thus says the word of God, thus says the word of God அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். இப்படி வேதம் சொல்லுது, இப்படி வேதம் சொல்லுதும்பார். சார்ல்ஸுடைய பிரசங்கத்தை கேட்டால் அந்த பிரசங்கம் முழுவதும் thus says the word of God, thus says the word of God இருக்கும். 5 விதத்தில் நம்ம விசுவாசம் வருது. ஒன்று, தேவனே ஒரு கிஃப்டாக நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்குறார். இன்னொன்று, நமக்கு நடந்த அனுபவத்தினால் விசுவாசம் வருது. இன்னொன்று, மற்ற காரியங்கள் நம்ம பார்க்குறோம், உலகத்தில் நடக்கிற காரியங்கள், நம்ம சபையில் நடக்கிற காரியங்கள், சொல்லுடைய குடும்பத்தில் நடந்த காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது விசுவாசம் வருது. இன்னொன்று, கேட்குறோம், கேள்விப்படுறோம், சாட்சிகளை கேள்விப்படுறோம், விசுவாசம் வருது. இன்னொன்று, வேதத்தின் மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. அதனால தான் பவுல் சொல்கிறார், ஏன் why should I must tell Jesus, ஏன் நான் இயேசுகிட்ட சொல்லணும், நான் ஏன் ஜெபிக்கணும்? பவுல் சொல்கிறாரு, Philippians 4:6 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் வீட்டில் பிரச்சனையா, ஆஃபீஸில் பிரச்சனையா, ஸ்கூலில் பிரச்சனையா, பிஸ்னஸில் பிரச்சனையா, சபையில் பிரச்சனையா, ஆடு முட்டிக்கிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய பெட்டிஷன்ஸ், உங்கள் பிள்ளையை பற்றி, உங்கள் மகனை பற்றி, மகளை பற்றி, உங்கள் பேர பிள்ளைகளை பற்றி, உங்கள் அப்பா அம்மாவை பற்றி, தாத்தா பாட்டியை பற்றி, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மேக் இட் நோன் டு காட். டெல் காட், ஆண்டவரே என் பிள்ளை இப்படி இருக்கான், என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாரு. யூ மஸ்ட் டெல் ஜீசஸ். தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன் தேவனுக்கு தெரியப்படுத்தணும்?
சுருக்கமாக ஒரு 7 காரியங்களை நான் சொல்கிறேன். ஏன் தேவனுக்கு இயேசுக்கு தெரியப்படுத்தணும்? நம்பர் 1, 1 பேதுரு 5:7 வாசிங்க. 1 Peter 5:7. ஏன் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிகாஸ் நம்பர் 1, பிகாஸ் he cares for you. பைபிள் சொல்லுது அவர் உங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் கவலைகள் பாரங்களை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. அவர் உங்களுக்காக என்ன செய்யணுமோ செய்வார். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம கேர் பண்ணுகிற தேவன். வெதர் யுவர் ஃபாதர் கேர்ஸ் ஃபார் யூ ஆர் நாட், வெதர் யுவர் மதர் கேர்ஸ் ஃபார் யூ ஆர் நாட், வெதர் யுவர் சில்ட்ரன் கேர் ஃபார் யூ ஆர் நாட். உங்கள் அப்பா அம்மாவை கவனித்தாலும் கவனிக்கட்டாலும், விசாரித்தாலும் விசாரிக்கட்டாலும், பெற்ற பிள்ளைகள் உங்களை விசாரிக்காமல் போனாலும், அம்மா என்ன சாப்பிட்டியா சாப்பிட்லையா, நீ என்னம்மா பண்ண போகிற, உனக்கு என்ன வேணும், பெற்ற பிள்ளை பெற்று வளர்த்து பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி குளிப்பாட்டி உடுத்தி அழகு பார்த்து உணவு ஊட்டி வளர்த்த பிள்ளை அம்மா சாப்பிட்டியான்னு கேட்கல. என் பிள்ளை கேட்கல சாப்பிட்டியா. பெற்றோர் வேதனைப்படுறாங்க. பிள்ளை கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சரி உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். உனக்காக கேர் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார். ஹஸ்பண்ட் கேர் பண்ணவே இல்லை, மனைவி கொஞ்சம் கூட கேர் பண்ணவே மாட்டேங்கிறா. நீங்கள் பசிக்குங்கிறீங்க, அவள் உட்காந்து இப்போ தான் அங்கே சமையல் குறிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கா, கேர் பண்ண மாட்டேக்கா. நான் ஏன் அவர்கிட்ட சொல்லணும்? why should I tell Jesus he cares for me? அதனால தான் சங்கீதம் 55:20 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சு அவர் ஷேர் பண்ணுவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை சப்போர்ட் பண்ணுவார். இயேசு நாமத்தில் தேவனுடைய ஊழியக்காரனா சொல்கிறேன். இங்கே இருக்க அருமையான சகோதரனே சகோதரி, உன் பாரத்தை கர்த்தர் மேலே வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார், ஒருபோதும் உன்னை தள்ளாட ஓட்டார். அவர் பார்த்துக்குவார். So why should I tell Jesus? I must tell Jesus. Why should I tell Jesus? Because he cares for me. அவர் என் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். So I must tell Jesus. Number 2, 1 John 4:19 வாசிங்க. 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். Number 2, because he loves us. அவர் நம்மள அன்பு கூர்ந்தபடினால்தான் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். இந்த வசனங்களை சொல்கிற குறித்து கொள்ளுங்க. 1 யோவான் 4:10, 1 John 4:10, யோவான் 3:16, John 3:16, 2 Corinthians 5:14 and 15, 2 கொரிந்தியர் 5:14-15, எபேசியர் 2:3-5, Ephesians chapter 2 from verse 3 to 5. இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து கொள்ளுங்க. தேவன் இயேசு நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். அன்பு எப்போவுமே கிரியேட் செய்யும். அன்புங்கிறது ஐ லவ் யூ டார்லிங் சொல்கிறதுனால 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், லவ் இஸ் அ கைனட்டிக் வேர்ப், இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் வேர்ப். அது என்ன கைனட்டிக் வேர்ப்? நான் அன்பாக இருக்கனால யாருக்கு என் பொண்டாட்ட போய் ஓ டார்லிங் ஐ லவ் யூ நீங்கள் போய் கொஞ்சம் உங்கள் பொண்டாட்டிட்ட, அதனால் அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் அன்பு. சும்மா நான் அன்பாக இருக்கேன், அது இந்த February 14 லவ்வர்ஸ் டேன்னு சொல்லி அன்றைக்கி போய் ஐ லவ் யூன்னு சொல்கிறது வேஸ்ட்டு. லவ் இஸ் கிவிங். ஆண்டவர் பரலோகத்தில் வந்து உங்களெல்லாம் நேசிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு என்ன பிரயோஜனம்? பிரியமானவர்கள், அவர் பூலோகத்துக்கு வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அந்த அன்பு வெளிப்பட்டது. எனக்காக தான் வேதத்தில் வாசிக்கிறேன், எனக்காக ஜீவனையே கொடுத்த வேறு ஏதோ அவர் கொடுக்க மாட்டார். இந்த செய்தி எனக்கு ரொம்ப இத்தனை ஆண்டுகளில் இதை நான் பேசினதில்லை. ஏன் ஜெபிக்கணும்? இந்த பாடலுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அர்த்தத்தை உண்டாக்கி 2-3 நாட்களாக அதே யோசிச்சுட்ருக்கேன். ஏன் ஜெபிக்கணும்? அது நான் ஏன் சொல்லணும்? Because he loves me. His love will be in action. அவருடைய அன்பு கிரியேட் செய்கிற அன்பு. அவர் என் மேலே அன்பாக இருக்கிறனால கண்டிப்பாக அந்த அன்பு கிரியேட் செய்யும். I must tell Jesus alone. யார் அன்பாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட தானே போய் சொல்ல முடியும். நம்ம யார்கிட்டையும் சொல்லி எவ்வளோ பயங்கரமான பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் தெரியுமா? நம்மகிட்ட கதையை கேட்டு போய் அதை அப்படியே திரித்து வெளியே போய் சொல்லுவாங்க.
நம்ம சொன்னது சொல்லாது, சொன்னதையே வேற ஒரு டோனில் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லியிருப்பேன், இந்த தம்பி சொல்கிறது எனக்கு பிடிக்கல, தம்பி செய்கிறது எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று செஞ்சுருப்பேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன். அப்படியா பாஸ்டர்? ஆமாம், செஞ்சு எனக்கு பிடிக்கல. அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, என்னடா நீ பாஸ்டர் விழுந்துகிட்டு இருக்க, பாஸ்டர் சொல்கிறாரு ஒன்றும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்கலையாண்டா. யார்கிட்ட சொல்லி பாருங்க, இப்படி தான் போய் சொல்லுவாங்க. அந்த டோன் அப்படி மாற்றி, நம்ம சொன்ன டோன் வேறு மாதிரி இருக்கும், அவங்க சொல்கிற டோன் வேறு மாதிரி இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது இல்லை வாழ்க்கையில். சொன்னதை சொல்லாததை எல்லாத்தையும் சொல்லி தான் நம்ம வாழ்க்கையே கெடுது. ஐ மஸ்ட் டெல் ஜீசஸ். நான் ஏசுகிட்ட போய் சொல்லணும். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எத்தனை பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு. இந்த பிலிவர்கிட்ட பேசி, அந்த பிலிவர்கிட்ட பேசி, இந்த சொந்தக்காரங்கிட்ட பேசி, ஆஃபீஸில் யார்ட்டையோ சொல்லி, ஆஃபீஸில் உங்கள் கொல்லிக்கிட்ட சொல்லி எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல, அம்மாம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தாளம் போடுவாங்க. போட்டுட்டு நேராக எங்கள் மேனேஜர்கிட்ட போய் சொல்லுவாங்க, இல்லை ஹெச்ஆர்கிட்ட போய், அவர் வேலையை ரிசைன் பண்ண போகிறார். ஏன்? இல்லை அவர் பிடிக்கல, பேப்பர் போடலான்னு சொல்லிட்டான் அப்படின்னு. என்னப்பா? நான் சொல்லவே இல்லை. என்ன ஆமாம் நீ தானே சொன்னேன் எனக்கு இந்த வேலை பிடிக்கல. என்னடா அவர்கிட்ட போய் சொல்ல சொன்னேன். நீ சொன்னாதான் சொன்னேன், அவர் வேறு ஆள் பார்க்கலாம்ல. இப்படி தானே கஷ்டப்படுறீங்க சொல்லிட்டு. நிறைய பேர் ஆண்டவர் தீர்க்கமாக பேசுகிறார். சும்மா இல்லாமல் உளறி இன்னைக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. ஐ மஸ்ட் டெல் ஜீசஸ். He loves me. He has given his life for me. எனக்காக தன்னுடைய வாழ்க்கையே கொடுத்தவர். நான் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்? What a peace I often forfeit. இவ்வளோ பெரிய சமாதானத்தை இழந்து போகிறேன். Because I don't take everything to the Lord in prayer. எல்லாவற்றையும் ஜெபத்தில் இயேசுவிடத்தில் கொண்டு போகாததுனால என் சமாதானத்தையே நான் இழந்து போகிறேன். Because he cares for me. அவர் என்னை விசாரிக்கிறவர். Because he loves for me. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, வேதத்தின்படியும் உளவியல் படியும் வாசிங்க. மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. பிரியமானவர்களே, ஜீசஸ் இஸ் a kind and compassionate friend அப்படின்னு பார்க்குறோம். மனம் உருகிறது. கம்பேஷன் என்ற சொல்லினுடைய பொருள் அவங்களுடைய வேதனையை அவங்க வேதனைப்படுகிறது போல நான் வேதனைப்படுறது. ஒரு நாள் ஒரு மகா புருஷனோட ஏதோ பிரச்சனை, அவங்க அம்மாட்ட போய் அல்றா, இப்படி எங்கள் வீட்டுக்கார் பண்ணிட்டாருமா, அவங்க மருமக இப்படி பண்ணிட்டாருமா, இந்த மாதிரி பண்ணுறாருமா, இந்த மாதிரி பேசிட்டாருமா. அந்த அம்மா அப்படி மூஞ்சி சுன்னு வச்சுக்கிட்டு அவங்க சப்பாத்திக்கு மாவு பேசுகிறாங்க. தன் புருஷனை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கா தான் வேதனையெல்லாம். அதனால் அம்மா ஒரு வார்த்தை கூட பேசாமல் மாவு பேசிக்கிட்டு, என்னம்மா? ஆமாம் பெருசாக சொல்ல வந்துட்டேன். உங்கள் அப்பனோட நான் 30 வருஷமாக குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன், நீனும் அவன் புருஷனை பற்றி சொல்கிறியே. இப்போ அந்த அம்மாவுக்கு எது பிரச்சனை? அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அவள் வீட்டுக்காரன் பிரச்சனை. இப்போ அந்த அம்மாவுக்கு யார் பெட்டராக தெரியுது? யார் பெட்டர்? மருமகன் பெட்டர். வீட்டுக்காரனோட மருமகன் பெட்டராக தெரியுது அந்த அம்மாவுக்கு. 2 ஃப்ரெண்ட்ஸு பேசுகிறாங்க. சரி, உங்கள் வீட்டுக்காரன் மாதிரி வராதுடி, நான் நல்லா ஒன்றை பார்த்துக்கிறாரு. இது ஒரு விபச்சாராவி தானே. இவங்க வீட்டுக்காரர் மேலே திருப்தி கிடையாது. இவங்களுக்கு யார் வீட்டுக்காரர் பெட்டர்? ஃப்ரெண்டுடைய வீட்டுக்காரர் பெட்டர். அவளுக்கு யார் வீட்டுக்காரர் பெட்டர்? இவங்க வீட்டுக்காரர் பெட்டர். இன்றைக்கி உலகத்தில் அநேகரால் அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சிக்கவே முடியாது. அவன் ரொம்ப சீன் காட்டுறார், ரொம்ப அலட்டுறார். அவங்கவுங்களுக்கு அந்த பல்வலி வந்தால் தான் தெரியும்பாங்க. மற்றவங்களால நம்ம வேதனையை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கம்பேஷன் என்று சொல், கம்பேஷன் நம்ம பேஷனோடு கூட இணைகிறவர் அவர். நம்முடைய வேதனையை புரிந்து கொள்ளுகிறவர் அவர். மனதுருக்கம் உள்ள நம்ம வேதனைப்படும்போது தேவாதி தேவன் அப்படின்னா ஒரு மிரக்கல் நடக்கும். அவர் அப்பெல்லாம் செய்யலை. அவருடைய நேச்சர் நம்ம படுகிற கஷ்டத்தில் நம்மோடு கூட வேதனைப்படுகிறார்.
அநேக ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய வாலிப வயதில் கன்னியாகுமரி மார்த்தாண்டத்தில் ஒரு நாள் அந்த நாயினூர் விதவை கதையை பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நாயினூர் விதவை அந்த வாலிப பையன் இறந்து போன அந்த பாடையை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த அம்மா பின்னாலே அவள் இளம் விதவை, பையனும் இறந்து போயிட்டான், ஒரே பையன், பின்னாலே அழுதுட்டு வரா. நாயின் என் ஊரின் வாசலில் இயேசுவும் அந்த இயேசுவோடு வந்த ஊர்வலமும் இந்த சவ ஊர்வலமும் ஒன்றாக சேருது. இயேசு அவளை பார்த்து மனதுருகி அப்படின்னு பைபிளில் இருக்கும். அப்படியே ரொம்ப உணர்ச்சியாக சவ ஊர்வலம் வெளியே போகுது, ஜீவ ஊர்வலம் உள்ளே வருது, பிணம் வெளியே போகுது, ஜீவன் உள்ளே வருது, ரெண்டும் ஒன்றா சந்திக்குது, அப்படி இப்படின்னு ரொம்ப ட்ரமாட்டிக்காக பேசிகிட்டு இருக்கேன். இயேசு அவளை பார்த்து மனதுருகிங்கிற வார்த்தை வந்தது. அப்படியே உடஞ்சி போயிட்டேன். எத்தனை பெண்ணும் இந்த பிரசவாக்க ரோட்டில் போகுது, பின்னாலே அழுதுட்டு போகிறாங்க. நான் மனம் உருகி இருக்கிறேன்னா, ஐயோ அந்த பிள்ளை அப்பாவை இறந்துச்சே, ஐயோ இந்த பையன் அம்மாவை இறந்துட்டானே, மனம் உருகி இருக்கிறேன்னா. ஆனால் அந்த ஒரு விதவை பையன் இறந்துட்டான், அதை பார்த்து அவர் மனம் உருகுது. 2 குருடர்கள் வர்றாங்க, அவங்கள பார்த்து மனம் உருகுது. பிரியமானவர்களே, அநேகர் ரொம்ப தொய்ந்து போயிருக்காங்க, ஓன் அவுட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வழிகாட்ட யாருமே இல்லை, அவங்களுக்குன்னு சொல்லி நல்ல லீடர்ஸ் இல்லை, மேய்ப்பர்கள் இல்லை, தொய்ந்து போயிருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னு அவருடைய மனம் உருகுது. மனம் ஒரு குஷ்டரோகி, அவனை ஊருக்கு வெளியே வச்சுட்டாங்க. இந்த இறைவன் சுத்தமான சுத்தமாக்குங்கிறான். அவர் மிராக்கிள் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவருடைய மனம் உருகுது. உன்னுடைய பிரச்சனைகளை பார்த்து அதை புரிந்து கொண்டு உன்னோடு அவர் வேதனைப்படக்கூடிய ஒரே ஒரு அவர் தான். நம்முடைய பாடுகள் கஷ்டங்களை பார்த்து அவருடைய மனம் உருகுது. Why should I tell Jesus everything? Number 1, because he cares for me. Number 2, because he loves me. Number 3, because he is compassionate. He is a compassionate friend. பிரியமானவர்களை, வியாதியஸ்தரை பார்த்து மனம் உருகினார், பிளைண்டை பார்த்து மனம் உருகினார், குஷ்டரோகியை பார்த்து மனம் உருகினார், பிசாசு பிடித்தவர்களை பார்த்து மனம் உருகினார். அந்த லேகியன் பிசாசு பிடித்தவனை பார்த்து பின்னால் வாசிப்போம், அவன் மேல் மனதுருகி என்று இருக்கும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. 4வது, why should I tell Jesus? He knows my pain. என்னுடைய இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் நம்ம இயேசுட்ட ஜெபிக்கிறோம்? நீ போகிற பாதையில் ஒருவேளை உங்கள் அம்மா இல்லாமல் இருக்கலாம், நீ போகிற பாதையில் உங்கள் அப்பா இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா ரொம்ப கைண்டாக இருந்திருப்பாங்க, நீ போயிருக்க வீட்டில் பயங்கரமான பிரச்சனை இருக்கலாம். அதனால் அந்த பிரச்சனை போய் நீ அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னோம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு அது புரியாது. ஸ்கூலில் காலேஜில் உங்கள் அப்பா அம்மா படிக்கலை, ஸ்கூலில் காலேஜில் உள்ள பிரச்சனை போய் உங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னால் அது அவங்களுக்கு புரியாது. ஆனால் அங்கே இயேசுவை பற்றி பார்க்குறோம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Why should we pray? எபிரேயர் 4:15 வாசிங்க. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, எல்லா விதத்திலும், இங்கிலீஷில் இருக்கின் ஆல் பாயிண்ட்ஸ், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். கூட இருந்தவன் காட்டி கொடுத்தான், அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டாங்க, அடித்து துவைச்சி தொங்க விட்டாங்க, யாருக்காக வந்தாரோ அவங்களே அவருக்கு விரோதமாக நின்னாங்க. பக்கத்தில் இருக்க கேலி பண்ணுறான், என்னன்னே தெரியாமல் காரி துப்புறாங்க. எந்தெந்த விதத்தில் சோதிக்கப்படுறீங்க? இயேசு தாங்கின துன்பங்கள். நமக்கு என்னென்ன பிரச்சனை உலகத்தில் இருக்குது, அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தனியாக அவர் ஒருவரே அனுபவித்தார். உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? நான் இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவேன், இன்னொருத்தரை கூட சொல்லி தான் புதுசாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம சபை ஆரம்பித்த புது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால்னு வச்சுக்கோங்களேன், சபை ஆரம்பித்த புதுசு இதே இடத்துல ஒரு நாள் ஒரு பிரதரும் அவங்க மனையும் வர்றாங்க. அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, என்னால் என் மாமியாரோட வாழவே முடியாதுன்னு அழுறாங்க. அந்த பிரதர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிந்து கொண்டு, ஆமாங்க உண்மையாகவே கஷ்டம், எங்கள் சிஸ்டர்ஸால் கூட எங்கள் அம்மாட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எங்கள் அம்மாட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அன்றைக்கு ஆராதனையில் ஒரு பாட்டு, அன்றைக்கு முந்தின வாரமாக பாடியிருந்தோம்,
இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதுன்னு பாட்டு பாடிடணும். போன அந்த சிஸ்டர் கிட்ட, ஏம்மா உங்கள் மாமியார் ஒன்று அடித்தாங்களாம்மான்னு. அதெல்லாம் இல்லை அங்கு. உன் மூஞ்சில் துப்புனாங்களாம்மா? இல்லை அங்கு. என்ன பண்ணாங்கம்மா? முடிய பிடிச்சி இழுத்தாங்களா? அதெல்லாம் இல்லை அங்கு. நடு வீட்டில் விட்டு ட்ரெஸ் எல்லாம் கலட்டினாங்களாம்மா? சீச்சு அப்படிலாம் இல்லை அங்கு. என்ன செஞ்சுட்டாங்க உங்கள் மாமியார்? இன்னைக்கு தானே பாருங்க, இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதுன்னு. என்ன துன்பம் வந்துச்சு? அடித்தாங்களா? இல்லை. துப்புனாங்களா? இல்லை. முடிய பிடிச்சி இழுத்தாங்களா? இல்லை. நடு வீட்டில் நிப்பாட்டி ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டாங்களா? இல்லை. இது எல்லாத்தையும் இயேசு தாங்கினார்ல. நீ தானே பாருண்ணா, இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதுன்னு. போப்போ எல்லாம் வர்றதுக்காக ஜபிக்கிறேன்ட்டு என்கிட்ட போய் ஜபிக்க வந்தாங்களே. பிரியமானவர்களே, எல்லாம் மாறிச்சுது. அது வரைக்கும் இருந்த அந்த பகையெல்லாம் போச்சு. அப்புறம் மம்மி 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 இருக்காங்க இங்கே வச்சு தான் சொல்கிறேன். அவங்கள வச்சுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. என்ன ஒரு நம்ம கஷ்டம் வந்துடுச்சு. ஏசுப்படாத எந்த கஷ்டத்தை நம்ம பட்டுட்டோம். பொய்யா குற்றம் சாட்டினாங்களா? சிரிக்கிறேன். பொய்ன்னு தெரியும். அப்படி தானே இயேசு பொய்யா குற்றம் சாட்டினாங்க. கூட இருந்தவனே காட்டி கொடுக்குறான்னா அப்படி தானே இயேசுக்கு நடந்துச்சு. என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். ஏன்னா அவர் என்னை போல சோதிக்கப்பட்டார். எல்லா பாயிண்ட்லேயும் அவர் சோதிக்கப்பட்டார். ஐ எம் ஃபாலோயிங் தட் ஜீசஸ். ஸோ ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் ஐ வில் சஃபர். அது என்ன எப்படி ஹர்ட் பண்ணும் அவருக்கு தெரியும். தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட பிரியமானவர்களே அந்த பரிசு பொருளுக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்தார். சிலுவையை சகித்தார். இப்போ ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். எனக்குன்னு ஒரு முடிவு இருக்குது. கர்த்தர் பார்த்துக்குவார். God will see to it. The joy fills my heart. அந்த மகிழ்ச்சி என் இருதயத்தை நிரப்புகிறது. நான் குறிப்புகள் நிறையா எழுதியிருக்கிறேன். குறிப்புகளை சொல்லி மட்டும் கடந்து போகிறேன். பிகாஸ் he knows my pain. I can tell Jesus. I must tell Jesus. I must tell Jesus. Because he was also tempted or suffered as I suffered. Number 5, Matthew 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய வசனம் இருக்கு, எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. ஏன்? he is all powerful. உங்கள் வீட்டுக்காரர் ஆல் பவர்ஃபுல்லா? உங்கள் அண்ணன் ஆல் பவர்ஃபுல்லா? உங்கள் பக்கத்துக்கு போய் சொல்கிறேன் அவன் ஆல் பவர்ஃபுல்லா? வேலை பார்க்குறவங்கள்டெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அவங்கெல்லாம் ஆல் பவர்ஃபுல்லா? அவங்களால என்ன செய்ய முடியும்? ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவர் கையில் இருக்குது. அவர்கிட்ட சொன்னால் எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். எப்படி காயினை நகர்த்தணுமோ நகர்த்துவார். நம்ம சபையில் நடந்த மிராக்கிளை சொல்கிறேன். நல்ல அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாக ஒருத்தர் வேலை பார்க்குறார். அவர் மேல் அதிகாரி இவர் மேலே பொறாமை கொண்டு கோபமாக சொல்கிறார், நான் அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் செய்யலைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேங்கிறார். இவர் அது உங்கள் இஷ்டம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். பார்ப்பார், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நடந்தது நம்ம சபையில். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த லெட்டரெல்லாம் டைப் பண்ண சொல்லிட்டார். டைப் பண்ணி வைமா, நான் நாளைக்கு வந்து கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு போயிட்டார். அன்றைக்கு மாலையிலே அவருக்கு பெரிய அதிகாரி, அன்றைக்கு மாலையிலே ஒன்றிய அரசுலேருந்து அவருக்கு ஒரு கடிதம் வருது. வித் இமீடியட் எஃபெக்ட், உடனடியாக நீங்கள் டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டீர்கள், நீங்கள் 10 நல்ல டியூட்டியை ஜாயின் பண்ணுங்க, இன்றையிலிருந்து நீங்கள் இங்கே உள்ள எந்த பேப்பர்லையும் கையெழுத்து வைக்க வேண்டாம். என்னது? இவர் லெட்டர் டைப் பண்ண சொல்லிட்டாரு. ஆனால் அடுத்த நாள் டேட்டில் இவர் என்ன போட முடியாது? கையெழுத்து போட முடியாது. வித் இமீடியட் எஃபெக்ட் ஹீ இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு டெல்லி. நம்ம சபையில் நடந்த காரியம். ஹீ இஸ் ஆல் பவர்ஃபுல். எப்படி எப்படி ஆர்டர் பண்ணுமோ போடுவார், என்ன செய்யணுமோ செய்வார். நாளைக்கு வந்து என்ன செய்கிறோம் பாரும்பார். ஒரு கொசு கடிச்சா போதும், டெங்கு ஃபீவர்னு வீட்டில் படுத்து கிடப்பான். அவர் பண்ணிடுவாருங்க. நாளைக்கு வந்து ஒன்று கீச்சிடுறேன்னா இன்றைக்கி ஒரு சின்ன கொசு அனுப்பி கடிக்க வைப்பார். கொசு கடிச்சு ஃபீவர் வந்துச்சுன்னு படுத்துருப்பான். அவராக சிங்கம் புலி கரடி ஓனாயெல்லாம் அனுப்ப வேண்டாம், ஒரு கொசு அனுப்புனா போதும். ஹீ இஸ் ஆல் பவர்ஃபுல். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
டேக் எவ்ரிதிங் டு ஹிம். வேறு மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய முடியும்? பக்கத்தில் இருக்கிற ஒரு கொல்லிக்கிட்ட புலம்பி என்ன பண்ண முடியும்? அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. மேக்சிமம் நீங்கள் சொல்கிறத கேட்டு அச்சோ அச்சோ அப்படிங்கிற வேறு என்ன செய்வாங்க அவங்க? ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசுவினால் he can do anything and everything. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரியமானவர்களே, வானத்திலும் பூமியில் உள்ள சகல அதிகாரம் இருக்குது. ஒரு பெரிய பட்டாளம் இஸ்ரவேல் ஜனத்துக்காக யுத்தத்துக்கு வருது. பெரிய பட்டாளம் வருது. என் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? சாதாரண குழவிகள் அனுப்புனார். அந்த குழவிகள் அந்த வீரர்கள்லாம் கண்ணில் மூக்கில் கையிலன்னு கடிக்க ஆரம்பிச்சது. அவன் எல்லாம் துண்டைக்கான துணியக்கானு ஓடிட்டான். என் இயேசு எனக்காக ஜெயத்தை கொடுக்க அவருக்கு ஒரு குழவி போதும். திடீர்னு ஒரு மழை அனுப்புவார். திடீர்னு ஒரு சுனாமி வரும். ஏதோ ஒன்று வரும். காரியங்கள் மாறி போகும். நினைத்தது போல நடக்காது. நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆயுதம் வாய்க்காமலே, இப்போ இயேசு நாமத்தில் சொல்கிறேன், நாளைக்கு நான் கையெழுத்து போடுறேன்டான்னா அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுது. ஒரு வேளை இல்லாமலே கூட போகலாம். He is all powerful. Number 6, He is all in all to me. He is all in all to me. அவர் எல்லாவற்றுக்கும் எனக்கு எல்லாமானவர். He is my Lord. He is my friend. அவர் என்னுடைய நண்பன், என்னுடைய சிநேகிதன். ஒரு சிநேகிதன்ட்டு பேசுகிற மாதிரி அவர்கிட்ட நான் பேசலாம். அவர் என்னுடைய பிரதர், எனக்கு அவர் அண்ணன். அவர் எனக்கு மணாளன். He is my bridegroom. He is my husband. அவர் என்னுடைய டேடி, அப்பா பிதாவே, டேடி ஃபாதர். He is my daddy. அவர் யார்? எனக்கு எல்லாம் அவர் தான். ஃப்ரெண்டா அவர் தான் ஃப்ரெண்டு. ஹஸ்பண்டா, பிரைட்குரூமா, பிரதரா, எல்லாவற்றுக்கும் அவர் எல்லாமா இருக்கிறார். So I must tell Jesus, who is Jesus to me? He is my friend. Who is Jesus to me? He is my bridegroom. Who is Jesus to me? இயேசு எனக்கு யாரு? என்னுடைய நாயகன். பிரியமானவரை, கடைசியாக என்று சொல்லி ஏன் நம்ம ஜெபத்தை அதிகப்படுத்தணும்? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபத்துக்கு கடந்து போவோம். வாசியுங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. யோவான் 20:28, John 20:28. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் தேவனே அப்படின்னா, என் தேவனே, இந்த இயேசு யார்? ஏன் நான் இயேசுகிட்ட சொல்லணும்? இயேசு என் தேவன். எல்லாவற்றுக்கும் மேலே ஃப்ரெண்டு, பிரதர், பிரைட்குரூம், ஹஸ்பண்ட், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் மேலாக ஹீ இஸ் மை எலோஹிம். எனக்கு எல்லாமானவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் என்னுடைய காட். அந்த இயேசு குறித்து புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், மகாதேவன், நித்தியானந்த தேவன். அவர் என்னுடைய தேவன், என்னுடைய பர்சனல் காட். உலகத்தில் எல்லாருக்கும் ஏதோ தெய்வம் இருக்கலாம். தெய்வத்திட்டெல்லாம் போய் அவங்க வேண்டிக்கிறாங்க. என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து. Take it all to the Lord in prayer. What a friend we have in Jesus. What a friend we have in Jesus to share all our cares. நம்முடைய எல்லா பாரங்களையும் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். இந்த வார்த்தையை பற்றி கொண்டு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போங்க. ஒரு சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாதீங்க. தவறான முடிவுகளை எடுக்காதீங்க. மனுஷரை நம்பாதீங்க. மனுஷரை நம்புவது விருதா. நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறது விருதா. மனுஷன்கிட்ட போய் உங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்லாதீங்க. உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறது கூட, ஒருவேளை தேவ வரம்பெற்ற ஆலோசனை கொடுக்கக்கூடிய கிருபை உள்ளவங்ககிட்ட உங்கள் பாரங்களை நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு சொல்யூஷனை தேடுறது வேறு. சும்மா போய் புலம்பாதீங்க. ஒருவேளை கிருபை பெற்ற ஒரு சகோதரர் இருக்கலாம், சபையில் ஒரு விசுவாசி கிருபை பெற்றவங்களாக இருக்கலாம். அவங்ககிட்ட சொன்னால் அவங்க ஒரு ஆலோசனை சொல்லலாம்.
அதுக்காக நீங்கள் உங்கள் ஆலோசனையை ஷேர் பண்ணலாம், நான் வேண்டான்னு சொல்லலை. பாஸ்டர்கிட்ட சொல்லலாம், பாஸ்டர் மட்டும் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய பவர்லாம் லிமிட்டட் தான். ஹீ இஸ் ஆல் பவர்ஃபுல். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். Take it to the Lord in prayer. What a friend we have in Jesus. இயேசுல எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் நமக்காக இருக்காங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம பயணிப்போம்.